நெல்லூர் மாவட்டம் புளியஞ்சேரி டவுன். அங்க கிரீன் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியால காலையில 8 மணி பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. சில பேர் பரபரப்பா ஆபீஸுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரத்துல ஐயோ யாராவது வாங்கலேன், யாராவது வாங்கன்னு ஒரு பெண்ணோட சத்தம் வெளியில பயங்கரமா கேக்குது. வீட்டுல உள்ள எல்லோருமே யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போய் வெளியில வந்து பாக்குறாங்க. ஒரு வீட்டு பால்கனியில ஒரு கர்ப்பிணி பெண் நின்னுக்கிட்டு பயங்கரமா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கத்துறாங்க. அதை பார்த்து எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேகமா அந்த பெண்ணோட வீட்டு போய் பாக்குறாங்க. அங்க அந்த பெண்ணோட கணவர் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. அந்த கர்ப்பிணி பெண் பயங்கரமா கதறி அழுகுறாங்க. சில பேர் அந்த பெண்ணுக்கு சமாதானம் சொல்றாங்க. சில பேர் பாடியை கீழே இறக்குறாங்க. எதனால தூக்கு போட்டுக்கிட்டாரு, ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. அவங்களோட சேர்த்து ஒரு ஆம்புலன்ஸும் வருது. பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸ் அந்த பெண்ணை பாக்குறாங்க. அந்த பெண் கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க. போலீஸ் அந்த தெருவுல உள்ளவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், சார் இங்க இவங்க ஒரு 6 மாசமா குடியிருக்காங்க. கீழே ஒரு வயசானவர் குடியிருக்காரு. அவர் தான் வீட்டோட ஹவுஸ் ஓனர். அந்த வயதானவரோட மனைவி இறந்துட்டாங்க. அவருக்கு ஒரு மகன் மட்டும்தான். அவன் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டான். இப்போ இந்த வீட்டுல வயசானவர் மட்டும்தான் இருக்காரு. அவரும் அதிகமா யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. இவங்க கிட்டையும் நாங்க அதிகமா பேசினது இல்ல. இங்க குடியிருக்காங்கன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அவங்க பேர் கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த தெருவுல உள்ளவங்க மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. விஷயம் தெரிஞ்சு பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் மைக்க கையில வச்சுட்டு என்ன ஆச்சு சார், எப்படி நடந்தது அப்படின்னு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போலீஸ் போறாங்க. அங்க வீடு பூட்டி இருக்கு. போலீஸ் இப்ப ஒரே ஆப்ஷன், அந்த பெண் கிட்ட விசாரிச்சாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த பெண் ஆம்புலன்ஸ்ல ஜிஹெச்சுக்கு போனதால 2 கான்ஸ்டபிள் வீட்டுக்கு பாதுகாப்பு வச்சுட்டு யாரும் உள்ள போக கூடாதுன்னு சீல் வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிளம்பி ஜிஹெச்சுக்கு போறாரு. அங்க அந்த பெண் கிட்ட உங்க பெயர் என்ன, உங்க கணவரோட பெயர் என்ன, உங்க சொந்த ஊர் எது, உங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு, உங்க கணவர் எங்க வேலை பார்க்கறாரு, நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எல்லா கேள்வியையும் அந்த பெண்ணிடம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேர் வள்ளி, என் கணவர் பெயர் குணசேகரன், எங்க 2 பேரோட சொந்த ஊரு திருவண்ணாமலை, எங்களுக்கு திருமணமாகி 6 மாசம் ஆகுது. மேட்ரிமோனி மூலம் எங்களோட திருமணம் நடந்துச்சு. என் கணவர் குணசேகரன் இங்கதான் ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்க்கறாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை பார்க்க பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் எதுவும் சொல்லல, உங்க இஷ்டம் போல பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ரொம்ப வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசை விட்டுறாதீங்கன்னு அவருக்கு ஆறுதலா சொன்னேன். நேத்தி நைட்டு நீ ஹால்ல படுத்துக்கோ, நான் ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொன்னாரு. நானும் எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனா என்னையும் என் வயிற்றுல வளர்ற குழந்தையையும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. போலீஸ் வள்ளி சொன்னதை எல்லாம் ஒரு ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதோட வள்ளி கிட்ட குணசேகரன் அப்பா அம்மா போன் நம்பரையும் அதோட வள்ளியோட அப்பா அம்மா போன் நம்பரையும் தெரியப்படுத்துறதுக்காக வாங்கிக்கிட்டாங்க. போலீஸ் 2 பேரோட குடும்பத்துக்கிட்டையும் தகவலை சொல்றாங்க. அவங்க உடனே கிளம்பி குணசேகரன் வீட்டுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் 2 குடும்பத்துக்கிட்டையும் என்கொயரி வைக்கிறாங்க. குணசேகரனோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அவன் ஒரே பையன், கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த ஊர்ல தான் வேலை பார்க்கறான். கல்யாணம் முடிஞ்சு 10 நாள்லயே நெல்லூருக்கு வந்துட்டாங்க. திரும்ப 2 பேரும் திருவண்ணாமலைக்கு வரவே இல்லை. எங்களையும் இங்கே வரவிடல. நாங்க வரேன்னு சொன்னாலும் இப்ப வேண்டாம், நான் சொல்லும் போது வந்தா போதும்னு சொல்லிடுவான். இதே மாதிரி வள்ளியோட வீட்டிற்கும் போகல, அவங்களையும் நெல்லூருக்கு வரவிடல. 6 மாசமா குணசேகரனும் வள்ளியும் நெல்லூர்ல தான் இருந்திருக்காங்க. போலீஸ் வள்ளி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்க மகன் குணசேகரன் வேலையை விட்டது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் குணசேகரன் எதுவும் எங்கள்கிட்ட சொல்லல. அது மட்டும் இல்ல, வள்ளி கர்ப்பமான விஷயம் கூட 2 குடும்பத்துக்கும் தெரியப்படுத்தல. போலீஸுக்கு அங்கதான் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அது எப்படி ஒரு பெண் கர்ப்பமான விஷயத்த அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாங்க, குணசேகரன் வள்ளியும் ஏன் அவங்க பெத்தவங்க கிட்ட கூட சொல்லல? அந்த நேரத்துல ஏன் 2 பேரும் 6 மாசமா எங்கேயும் போகாம இருந்திருக்காங்க? வள்ளி கர்ப்பமான விஷயத்த ஏன் சொல்லாம மறைச்சாங்க? வள்ளி ஏதாவது தப்பு பண்றாளா இல்ல குணசேகரன் ஏதாவது தப்பு பண்றானா என்று போலீஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. கண்டிப்பா இந்த சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, இதை இன்னும் டீப்பா விசாரிக்கணும்னு போலீஸ் சைட்ல முடிவு எடுக்கிறாங்க. வள்ளியை கூட்டிக்கிட்டு வள்ளியோட வீட்டுக்கு போறாங்க. வள்ளியை வெளியிலேயே உட்கார வச்சுட்டு வீட்டை சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள கிச்சனுக்கு பக்கத்துல தனியா ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல தாப்பால் போட்டு லாக் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த கதவுக்கு தாப்பால் அந்த பக்கம் இருக்கு. உடனே வள்ளியை அழைத்து வந்து இந்த கதவை எப்படி ஓபன் பண்றதுன்னு கேக்குறாங்க. இந்த கதவுக்கான தாப்பால் அந்த பக்கம் இருக்கு, இது கீழ் வீட்டுக்கு போற வழி அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் பையனுக்காக இங்கிருந்து கீழே போறதுக்காக இப்படி ஒரு வழி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கதவை கடைசியா எப்ப ஓபன் பண்ணாங்க? நாங்க வந்ததிலிருந்து இந்த கதவை ஓபன் பண்ணவே இல்லை அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் நம்பர் கொடுங்க என்று இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டாரு. அவர் போன்ல அழைக்கிறாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹவுஸ் ஓனர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வள்ளி சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு கான்ஸ்டபிள் இடமிருந்து இன்ஸ்பெக்டருக்கு அழைப்பு வருது. சார், நான் ஜிஹெச்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க நாகு. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுல சார் நீங்க தனியா தானே இருக்கீங்க? தனியா தான் இருக்கேன், சொல்லுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தூக்கு போறதுக்கு முன்னாடியே குணசேகரன் மூச்சு திணறி இறந்து போனதா ரிப்போர்ட்ல வந்திருக்கு சார். என்ன சொல்றீங்க? அப்போ குணசேகரன் கொலை செய்யப்பட்டு
இறந்திருக்கான். ஏன் ஹவுஸ் ஓனர் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு? ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போக ஏன் இங்க வழி இருக்கு என்று இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் அதிகமானது. உடனே சைபர் டீமை அழைத்து ஹவுஸ் ஓனர் நம்பரை கொடுக்கறாங்க. கடைசியா இந்த நம்பர் எங்க சுவிச் ஆஃப் ஆனது பாருங்க என்று கூறுகிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி வள்ளியிடம் இன்ஸ்பெக்டர் எதுவுமே சொல்லல. ஏன்னா வள்ளி மீதும் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் அதிகமா இருந்துச்சு. சில மணி நேரத்துல சைபர் டீமில் இருந்து அழைப்பு வந்துச்சு. சார், நீங்க கொடுத்த நம்பர் கிரீன் கார்டன் ஏரியால சரியா விடியல் காலை 5 மணிக்கு சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு காலையில தான் இங்கிருந்து ஹவுஸ் ஓனர் கிளம்பியிருக்காரு என்று இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டான். சார், ஏதாவது அப்டேட் வந்தா கால் பண்றேன்னு கட் செய்தான். கட் செஞ்ச சில நிமிடத்தில் திரும்ப சைபர் டீமில் இருந்து அழைப்பு வந்தது. சார், அந்த மொபைல் ஆன் ஆயிருக்கு. எந்த லொகேஷன்ல இருக்கு என்று இன்ஸ்பெக்டர் கேட்க, சரஸ்வதி ரெசிடென்சி அந்த லொகேஷன்ல தான் இருக்கு சார். அந்த நம்பரில் இருந்து நீங்க கொடுத்த நம்பருக்கு கால் வருது சார் என்று சைபர் டீம்ல இருந்து தகவல் வருது. சரியா 1 நிமிஷம் பேசிட்டு கட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு சார். எந்த நம்பரில் இருந்து கால் வந்தது என்று இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே அந்த நம்பரை சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் நம்பரை பார்த்ததும் இது வள்ளியுடைய நம்பர். அப்போ வள்ளி இப்போ வரைக்கும் நான் பேசினதை போன் பண்ணி ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருக்கா என்று இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டான். வள்ளிய வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பாதுகாப்பு 2 போலீஸை வச்சு இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி ஏஜென்சிக்கு போறாரு. அங்க ரெசிடென்சில சிங்களா ஆண்கள் யாரெல்லாம் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட் கொடுங்க என்று கேட்க, மொத்தமாகவே 2 பேர் தான் சார் தங்கியிருக்காங்க என்று சொல்லி ரூம் நம்பரை கொடுத்தான். இன்ஸ்பெக்டர் ரூம் கதவை தட்டினார். கதவை திறந்ததும் முகத்துல ஒரு படபடப்பு. நம்மளாதான் தேடிட்டு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் அவனை பார்த்ததும் வயது 60க்கு மேல் இருக்கும். அவன் பெயர் தெரியாது. கிரீன் கார்டன்ல தானே அவங்க வீடு என்று இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லை என்று சமாளித்தான். ஆனா அவன் படபடப்பான முகம் அவனை காட்டி கொடுத்தது. இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டான். உன்னோட பேர் என்ன? என் பேர் வரதன். உன்னை விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வா என்று வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றார். இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விடுங்க என்று கிழவன் கத்த ஆரம்பிச்சான். நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. நீ ஏன் இப்படி பதற? சரி, உனக்கு சொந்தமா வீடு இருக்கு, அப்புறம் ஏன் லாட்ஜில வந்து தங்கியிருக்க? அது தனிமையில இருக்கு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன். அப்புறம் ஏன் விடியல் காலையில 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்த? நான் காலையில அங்க வரல, நீங்க போய் சொல்றீங்க. நேத்து நைட் அங்கதான் இருந்திருக்க. நீயும் வள்ளியும் சேர்ந்து குணசேகரனை கொலை செஞ்சுட்டு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்ட, கரெக்டா என்று இன்ஸ்பெக்டர் கேட்க, என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல என்று வரதன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னான். இங்க பாரு வரதன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வயசானவர்னு பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய போனை வச்சு எப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க, எப்ப ஆன் பண்ணி யார்கிட்ட பேசுனீங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு சாஃப்டாவும் என்கொயரி பண்ண தெரியும், ஹார்ஷாவும் என்கொயரி பண்ண தெரியும். எப்படி வசதி என்று இன்ஸ்பெக்டர் கேட்க, வரதன் முகத்தில் பயம் வர தொடங்கியது. இதுக்கு மேல நாம மறைச்சா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு வரதன் பேச தொடங்கினான். முதல் தடவை வீடு பார்க்க வந்த போதே வள்ளியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ கூட எப்படியாவது நெருக்கமான பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு அவங்க தங்க போற வீட்டுல ஹால்ல அப்புறம் பெட்ரூம்ல சின்னதா யாருக்கும் தெரியாத ஸ்பை கேமரா செட் பண்ணேன். அப்பதான் குணசேகரன் கிட்ட இருக்கிற பிரச்சனை தெரிய வந்துச்சு. குணசேகரனால அதிக நேரம் வேலை பார்க்க முடியல, அவனோட உடம்பு ஒத்துழைக்கல. ஆனா வள்ளிக்கு அவளால கட்டுப்படுத்திக்க முடியல. அவளுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அதனால அவளை அடிக்கடி போய் பார்க்க ஆரம்பித்தேன். முதல்ல என்னோட சரியா பேச மாட்டா. அதுக்கு நான் எனக்கு கடையில ஜாமான் வாங்க போகும்போது அவளுக்கும் வாங்கி வந்து கொடுப்பேன். அப்புறம் மாடியில என் துணியை எடுக்கும்போது அவளோட துணியையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சா. குணசேகரன் வேலைக்கு போனதும் நான் வள்ளியை அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் கல்யாணமாகி 3 மாசத்துக்கு மேல ஆச்சு, ஏன் இன்னும் உண்டாகல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எதுவும் சொல்லாம அமைதியாகவே இருந்தா. உன் இளமையான அழகு இன்னும் அப்படியே இருக்குமா? எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டா. திருமணமான உடனே இங்க வந்துட்டீங்க. நீங்க 2 பேரும் ஒரு நாளும் சிரிச்சு பேசி பார்த்ததே இல்ல. நீங்க எங்கேயும் வெளியே போனதும் இல்ல. அதுவும் இல்லாம கல்யாணமான புது பெண்கள் முகம் பளபளன்னு சிவந்து இருக்கும். நான் பேச பேச வெட்கப்பட்டு தலை குனிஞ்சா. நான் விடாம பேச ஆரம்பிச்சேன். அவ எனக்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கல. ஒரு ஆம்பளைனா எப்படி இருப்பான் என்று பல மணி நேரம் இருந்து காட்டினேன். அந்த நாளிலிருந்து தினமும் குணசேகரன் வேலைக்கு போனதும் அவ என்கிட்ட வந்துருவா. ஒரு சில நாள் நான் அவ வீட்டுக்கு போயிடுவேன். இப்படியே இருந்தோம். ஒரு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னான். என்னன்னு கேட்டேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னான். நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டேன். ஏன் இப்படி கேட்கிற? அவனால எதுவுமே செய்ய முடியல. உன்னாலதான் இது நடந்திருக்கு. நான் குழந்தையை பெத்துக்கிறதுல உறுதியா இருக்கேன்னு சொன்னான். எனக்கும் தனிமையில இருக்கிறதுனால வள்ளியோட துணை தேவைப்பட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், குணசேகரன் கிட்ட சொல்லிட்டு வந்துருன்னு சொன்னேன். வள்ளியும் குணசேகரன் கிட்ட பேசினான். ஆனா அவன் பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட்டான். அவள் கர்ப்பம் அடைந்ததை கேட்டு அவனால வெளியில யார்கிட்டையும் சொல்ல முடியல. சொன்னா அவனுக்கு தான் அசிங்கம். ஒரு நாள் வள்ளி என் கூட தான் வாழணும்னு முடிவா இருந்தா. அன்னைக்கு நைட்டு குணசேகரன் தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி மாடிக்கு வான்னு சொன்னான். வீட்டுக்குள்ள இருக்கிற வழியா மாடிக்கு போனேன். நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவன் ஒத்துக்கல. நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் கதையை முடிச்சிருவோம் என்று வள்ளி சொன்னான். நான் அதுக்கு முதல்ல ஒத்துக்கல. மாட்டினா ஜெயிலுக்கு போயிடுவோம், இது வேண்டாம், நீ அவன் சொல்ற மாதிரியே கேளு அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ என் கூட வாழணும்னு உறுதியா இருந்தா. நானும் அவன் மேல பைத்தியமா இருந்ததுனால வேற எதை பத்தியும் யோசிக்காம தலைவாணியை வைத்து அவன் முகத்துல வச்சு அழுத்தணும். நான் பாடிய ஒரு இடத்துல வச்சு எரிச்சிடலாம்னு சொன்னேன். வேண்டாம், அது சரி வராது, தூக்கு போற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல நஷ்டம் ஆனது மாதிரி
யார் கேட்டாலும் சொல்லிக்கலான்னு வள்ளி சொன்னா. நானும் அது போலவே செஞ்சேன். நான் இங்க இருந்தா சந்தேகம் வரும் என்று நினைத்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் என்று வரதன் ஒண்ணு விடாமல் போலீஸ் கிட்ட சொன்னான். இன்ஸ்பெக்டருக்கு 2 பேரும் சேர்ந்துதான் குணசேகரனை கொலை பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட பேசினாரு. சார், அந்த குணசேகரன் கேஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. அவன் மனைவியும் ஹவுஸ் ஓனரும் சேர்த்து தலவாணியை வச்சு அழுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதையே தூக்கு போட்டது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கொலையோட மோட்டிவேஷன் வள்ளி ஹவுஸ் ஓனர் கூட நெருக்கமா இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட குணசேகரன் சண்டை போட்டிருக்காரு. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து குணசேகரனோட கதையை முடிச்சிட்டாங்க சார். சூப்பர். அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல சார், அது வள்ளி கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க பாவம் பார்க்காதீங்க. அவ கொலை பண்ணியிருக்கா. உங்களுடைய டியூட்டியை ஒழுங்கா பாருங்க. அப்புறம் அதுக்கான முடிவை ஜட்ஜி கொடுப்பாரு. டிஎஸ்பி சொன்னது போல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பிளான் பண்ணி கொலை பண்றது மிகப்பெரிய தப்பு. வள்ளியோட சைட்ல இருந்து பார்க்கும்போது குணசேகரன் இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருந்திருக்கு. அதை மருந்து மாத்திரையால் குணப்படுத்தி இருக்கலாம். ஆனா அதை செய்யாம இன்னொருத்தரோட வள்ளி சேர்ந்தது மிகப்பெரிய தப்பு. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்திருப்பாங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.